what you think you become. நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆவே. லக்கும் இல்ல, உழைப்பும் இல்ல, சிந்தனை. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நம்பிக்கையோட போராடினா வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம். சிந்தனையில மாற்றம் நிகழ்ந்தா மட்டும்தான் வாழ்க்கையில மாற்றம் நிகழும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் இன்ஃபர்மேஷன். ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது, மொத்தம் 6 வாட்டி ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்படுறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை தன்னோட ஃப்ரெண்டுக்கு அசால்ட்டா தூக்கி கொடுக்கறாரு. நடிப்புக்காக 2 நாள் சாப்பிடாம இருந்து எரும மாட்டோடைய ஈரலை பச்சையா சாப்பிடுறாரு. ஆஸ்காருக்காக எல்லாம் தன்னோட பேரை மாத்திக்க முடியாதுன்னு தூக்கி எறிகிறாரு. யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லியோனார்டோ டிகாப்ரியோ. அவரோட லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கான நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ 1% மோட்டிவேட் ஆர் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். 11 நவம்பர் 1974ல கலிபோர்னியால யூஎஸ்ல டாக் டிகாப்ரியோ இஸ்மெலினுக்கு பிறக்கிற குழந்தை தான் இந்த ஒரு லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படிங்கிறவருங்க. இந்த லியோனார்டோ டார்வின்சி அப்படிங்கிற ஒரு பெயிண்டிஸ்ட் இருக்காரு, அதாவது ஆர்டிஸ்ட் இருக்காரு. அந்த ஆர்டிஸ்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, சோ அதனால அவரோட பேரே வந்து பாத்தீங்கன்னா இவரோட பையன் பேருக்கு வைக்கிறாரு. லியோனார்டோ வில்லியம் டிகாப்ரியோ தான் இவரோட ஃபுல் நேம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு வயசுல இருக்கும் போதே தன்னோட அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு காரணத்தினால பிரிஞ்சு போயிடுறாங்க. சோ அதனால அதுக்கப்புறம் 1 வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் ஃபுல்லா டிகாப்ரியோ வளர ஆரம்பிக்கும். 5 வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா டிகாப்ரியோ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா. இந்த குட்டி குட்டி விளம்பரங்கள்ல நடிக்கிறது, போஸ்டருக்கு நடிக்கிறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சீன்ஸ்ல, ஒரு படத்துல குட்டி சீன்ஸ்ல நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸுரி கார் வருது. அதுல ஒரு சினிஸ்டார், ஒரு பெரிய சினிஸ்டார் இருக்காரு. அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்ப ஊரே திரும்பி பாக்குதா வர, இந்த மாதிரி நம்மளும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவருக்கு ஆசை வருது. நிறைய அவார்ட் ஷோஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்படி அவார்ட் ஷோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் கை தட்டுறாங்க. இந்த கை தட்டு நம்மளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல ஆக்டரா வருவோம்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிருக்காரு. இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி பாத்திரத்துல தான் நடிக்கிறோம். சோ அதனால இப்போ ஒரு முழு நீர ஹீரோ, அதாவது படத்துல ஃபுல்லா நம்ம வேச்சே காட்டணும், நம்ம ஒரு ஹீரோவா இருக்கணும். சோ அதனால 1991ல சிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவில நடிக்கிறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அபிஷியல் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1996ல லவ்வுக்கு உதாரணமா இருக்கிற ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற ஒரு படத்துல இவர் நடிக்கிறாரு. அப்படி நடிச்ச உடனே உலகம் பூரா இவர் ஃபேமஸ் ஆகுறாரு. நிறைய பொண்ணுங்களோட மனசுல எல்லாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூம்ல இவரோட போட்டோஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோமியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் கேரக்டர், ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்போது 90s காலகட்டத்திலேயே உலகத்தோடைய 50 அழகான மனிதர்கள்ல இவரோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கு. 90s காலகட்டத்திலேயே உலகத்தோடைய 50 அழகான மனிதர்கள்ல இவரோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்குங்க. 1997ல ஜேம்ஸ் கேமரான் அவதார், டெர்மினேட்டர்லாம் எடுத்தாரு பாத்தீங்கன்னா. ஜேம்ஸ் கேமரான் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர். அவர்கிட்ட ஒரு கதை இருக்கு, ஒரு காதல் கதை இருக்கு. அது ப்ரொடியூசர் எல்லாம் சொல்றாங்க, பேரமௌண்ட் பிக்சர்ஸும் ஓகே சொல்லிடுறாங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, பட் ஹீரோவை நீங்க போயிட்டு சேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜேம்ஸ் கேமரானோட காதல இந்த ஒரு பேர் நிறைய வாட்டி கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு பேர் தான் லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படிங்கிற ஒரு பேரு. அந்த பேர் பாத்தீங்கன்னா போயிட்டு கேட்ட உடனே அவர் வந்து ஓகேவும் பண்ணிடுறாங்க. டைரக்டர் வந்து ஓகே சொல்லிடுறாரு. பட் ப்ரொடியூசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை வச்சு ஏன் படம் பண்ணணும், ஒரு சின்ன பையன் இவனை வச்சு படம் பண்ணா கண்டிப்பா லாஸ் ஆயிடும் தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு அரமனதோட இந்த படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1400 கோடி செலவுல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1400 கோடி செலவுல இந்த படம் எடுத்து முடிக்கிறாங்க. வேற லெவல் ஹிட் ஆகுது. 13,000 கோடி கலெக்ஷன் பண்ணுது. மொத்தம் 14 ஆஸ்கார், 11 ஆஸ்கார் அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு மட்டுமே கிடைக்குது. பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்காக வாங்குறாங்க. பட் டிகாப்ரியோக்கு மட்டும் கிடைக்கல. அப்படி கிடைக்காத போது நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க பிரஸ்ல எல்லாம், டிகாப்ரியோ கிடைக்காம 11 அவார்டு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேலி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு சந்தோஷம் இருந்தாலும், நம்ம படம் 11 ஆஸ்கார் அவார்டு வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ரொம்ப கஷ்டத்தோடய வெளியே வராரு. அப்புறம் முடிவு எடுக்கிறாரு, நம்ம ஆஸ்கார் அவார்டு வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படம் பண்றாரு. இந்த லவர் பாய் கேரக்டர் விட்டு நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நிறைய டிஃபரெண்டான ஸ்டோரிஸ் எல்லாம் எடுக்கிறாரு. கேட்ச் மீ இஃப் யூ கேன், இந்த வூல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட், பிளட் டைமண்ட், கேங்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் பண்றாரு. அப்படி பண்ணி அவருக்கு வந்து சுத்தமா
எதுவும் கிடைக்கல, நல்ல பேர் வாங்குறாரு, பட் எதுவுமே கிடைக்காம இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பண்றாரு. ஜோ அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சீன் வருதுங்க. ஒரு வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் அப்படி இப்படி தட்டிட்டு ஒரு கோவமா பேசுற ஒரு சீன். அந்த ஒரு சீன்ல இப்படி அவர் தட்டும் போது கை ஃபுல்லா ரத்தம் ஆயிடுது, உடஞ்சிருது. அந்த பெஞ்ச் உடஞ்சி இந்த கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் கீச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அப்படி ரத்தம் வந்த போதும் அவர் பொருட்படுத்தாம அந்த சீனை கெத்தா பண்ணி முடிக்கிறாரு. ரொம்ப கோவத்தோட அந்த சீன்ல வந்து பேசணும், அப்படி பேசி முடிக்கிறாரு. ஃபுல்லா கை ஃபுல்லா ரத்தம் பேசி முடிக்கிறாரு. அப்ப தெரியும் அவரோட டெடிகேஷன். அதுக்கப்புறம் 2015ல ரெவனன்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இவர் ஆஸ்கார் வாங்குறாரு. அந்த ஒரு படத்துல ஒரு சீன் வருது. என்னன்னா வந்து ஒரு 2-3 நாள் சாப்பிடாம குளிர்ல போய்கிட்டே இருக்கிற, 2-3 நாள் சாப்பிடாம போய்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சீன். ஒரு வழிப்போக்கன் வந்து ஒரு வழியில போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து இந்த எரும மாட்டோட ஈரல் வந்து தூக்கி போடுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு சீன். அப்ப டைரக்டர் சொல்றாரு, உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா எரும மாட்டோட ஈரல் வந்து தூக்கி போடுறாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றாரு, இல்ல சார், டிகாப்ரியோ வந்து பியூர் வெஜிடேரியன், அவர் வந்து நான்வெஜ்ல சாப்பிட மாட்டார், வந்து வெஜிடேரியன்யா, சோ அதனால சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேன் கேக்க வந்து குடுக்குறாங்க. சோ அதே பாத்தீங்கன்னா சாப்பிடுற மாதிரியான ஒரு சீன் அதையும் வந்து பண்ணி முடிச்சிடுறாரு. சூப்பரா பண்ணிடுறாங்க. டைரக்டர் சார் எல்லாம் ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிகாப்ரியோ பாக்குறாரு. டிகாப்ரியோ பாக்கும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனை வந்து 2 நாள் கழிச்சு நான் மறுபடியும் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால 2 நாள் இந்த சீன் வந்து 2 நாள் சாப்பிடாம ஒரு ஈரல்ல வந்து சாப்பிடுற மாதிரியான ஒரு சீனு. அதனால 2 நாள் சுத்தமா அவர் சாப்பிடவே இல்லை. அப்படி சாப்பிடாம இருந்து உண்மையான ஈரலே சாப்பிட்டுருக்காரு. பச்சையா இருக்கும், அதுவும் ஒரு வெஜிடேரியன் வேற, இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சோ அதனால அந்த சீனுக்காக அது பண்ணி முடிக்கிறாரு. அப்ப பாத்துக்கோங்க, அவருடைய முயற்சி, அவரோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அவருடைய எல்லாமே அந்த படத்துல மொத்தமா கொடுத்ததுனாலதான் அவருக்கு ஆஸ்கார் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு படத்துக்காக மட்டும் அந்த ஆஸ்கார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் 1991ல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு அவர் மேல வந்து என்ன தப்பு சொல்லிருக்காங்க, யார் யார் என்ன சொல்லிருக்காங்கன்னே தெரியாது. அது எல்லாத்தையும் தகர்த்தெடுந்துட்டு மொத்தம் 6 வாட்டி ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருக்காரு. 2016ல ரெவனன்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக இவர் வாங்குறாரு. உலகமே திரும்பி பாக்குது இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு. அப்ப அவருடைய ஒரு வேல்யூ அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுது, உலக தரத்துல எங்கேயோ போயிடுறாரு அவர் டிகாப்ரியோ. 1997ல டைட்டானிக் படம் பண்ணி முடிச்சிடுறாரு. வேற லெவல்ல ஹிட் ஆயிடுது. அப்புறம் இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்னன்னா ஸ்பைடர் மேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வருது. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பாக்குறாரு, வேற லெவல்ல இருக்கு. ஸ்பைடர் மேன் மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா இப்ப வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியுது, ஓரளவுக்கு ஹிட் ஆயிட்டோம். இந்த ஸ்பைடர் மேன் மட்டும் பண்ணிட்டோம்னா இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் நம்ம ஸ்ப்ரெட் ஆயிடுவோம். அவ்வளோ பெரிய ஒரு பேர் நம்மளுக்கு கிடைச்சிரும். வேற லெவல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் சின்ன வயசுல இருந்து தான் கூட நடிச்சுக்கிட்டு இருக்க, தான் கூட படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெக்வே அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு தன்னோட வாய்ப்பை எடுத்து குடுக்குறாரு. ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற படத்துல நான் நடிக்கல, என் ஃப்ரெண்டை நடிக்க வைங்கன்னு சொல்றாரு. என்னோட ஃப்ரெண்டு நடிக்கிறாரு. அவர் நடிச்சதுனால எங்கேயோ போயிடுறாரு அவரு. நீங்க பீட்டர் பார்க்கரா பாத்திருப்பீங்க அந்த ஸ்பைடர்மேன் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய ஒரு கேரக்டர் அந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சின்ன பசங்களா இந்த ஸ்பைடர்மேன் பேக் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு ட்ரேட் மார்க். அதுல வந்து நான் நடிக்கல, என் ஃப்ரெண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற மனசு யாருக்குங்க? இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங்ல மட்டும் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பாத்திருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சரை பாதுகாக்கிறதுக்கு இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவியெல்லாம் இதுக்காக செஞ்சிருக்காரு. இதுக்காக பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயே வந்து ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கெட் பால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணுவாராம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டிசாஸ்டர்ஸ் ஏதாவது வந்து நடந்ததுன்னா அதுக்கு நிதி உதவி எல்லாம் பண்றது. ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்திருக்காங்க. சோ அதனால 22 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்திருக்காரு. தத்தெடுத்ததோட மட்டும் இல்லாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, டைம் கிடைக்கும் போது அவங்கள கூட போன் போட்டு பேசுறது, அவங்களோட மெடிக்கல் செலவு, அவங்களோட படிப்பு செலவு எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் டிகாப்ரியோ மட்டுமே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. மனுஷனுக்கு இப்போ வரைக்கும் 45 வயசு ஆகுது. கல்யாணம் குழந்தை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால நீங்க பாத்துக்கோங்க, உங்களோட ஃபீல்ட்ல எது ஹையஸ்டோ அதுக்கு நீங்க போகணும், ட்ரை பண்ணுங்க. அப்படி போயிட்டீங்கன்னா நிறுத்தாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கிரியேட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நம்மளை சுத்தி இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ அதை செய்யற, உனக்கு அது வராது. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல சார். வேற எந்த வாய்ப்பும் கிடைக்கிற மாதிரி தெரியல. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? இங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ
நான் ஜெயிச்சு காட்டுறேன். அவனுக்கு என்ன வரும்னே கண்டுபிடிக்கிறதே லேட் ஆகுது. இதில் மற்றவனுக்கு என்ன வரும்ன்றது மற்றவங்க எப்படி சொல்லணும். நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நண்பா. அதை நம்ம